இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். மேஷ ராசியில் சூரிய பகவான் நெருக்கமாக வர்றதுனால வெயில் கொளுத்தும். ஜோதிட ரீதியாக பரணி 3ஆம் பாதத்திலேருந்து ஆரம்பித்து 21 நாள் அல்லது 25 நாட்கள் இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெயில் கடுமையாக இருக்கும். வட தமிழகத்தில் இதை கத்தரி வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம காலையில் 10 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் கூடுமான வரைக்கும் வெயிலில் அலைகிறத தவிர்க்க வேண்டும். காரமான உணவுகளை உண்ணக்கூடாது. நீர்மோர், நீராகாரம், பழச்சாறு, நொங்கு, இளநீர், பழங்கள் இது மாதிரி சாப்பிட்டு உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறணும். நம்மளை மட்டும் குளிர்ச்சியாக வைக்காமல் சாமியையும் குளிர்ச்சியாக வைப்பாங்க. வட இந்தியாவில் எந்நேரமும் சிவன் கோவிலில் தாரா பாத்திரம் தொங்கும். ஆனால் தென்னிந்தியாவில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் மட்டும் சிவபெருமான் மேலே தாரா பாத்திரம் வைத்து பன்னீர் அதில் விடுவாங்க. அதனால் நாமளும் கோவிலில் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் வெயிலின் வெம்மையை தணிக்க நம்ம ஒரு சின்ன விநாயகரை ஒரு சின்ன கிண்ணத்தில் பன்னீர் விட்டு அதில் அந்த விநாயகரை போட்டு, அப்பா வெயிலினுடைய தாக்கம் குறைவாக இருக்கணும் அல்லது இந்த தாக்கத்தை தாங்குவதற்கு உடம்பில் சக்தி வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி போட்டு வச்சுக்கலாம். முன்னேழு பின்னேழுன்னு மதுரையில் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் எல்லா சிவத்தலத்துலேயும் தாரா பாத்திரத்தில் சுவாமிக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வாங்க. அக்னீஸ்வரர்னு ஒரு கோவிலே தமிழ்நாட்டில் உண்டு. நன்றி, வணக்கம்.